கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாக்கோபு 1:13 சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. மனுஷனுடைய பாவங்களுக்கு தேவன் காரணம் அல்ல. கர்த்தரை விசுவாசிக்கிற சில விசுவாசிகள் சோதனைகளில் சிக்கிக் கொள்கிறார்கள். இவர்கள் செய்த தப்பிதத்தின் நிமித்தமே இவர்களுக்கு சோதனைகள் வந்திருக்கும். ஆனால் இவர்கள் தங்கள் தேவனால் சோதிக்கப்படுவதாக சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு தான் யாக்கோபு இந்த ஆலோசனையை சொல்லுகிறார். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. தேவன் மீது தேவையில்லாமல் வீண்பழி சுமத்துகிறார்கள். தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல, ஒருவனையும் அவர் தீமை நின்று சோதிக்கிறவரும் அல்ல. பாவம் செய்வது மிகவும் பயங்கரமானது. நாம் பாவம் செய்துவிட்டு அந்த பாவத்திற்கு தேவனே காரணம் என்று அவர் மீது குற்றம் சொல்வது அதைவிட பயங்கரமானது. நம்முடைய துன்மார்க்கத்தினால் பாவம் செய்கிறோம், பாடுகளை அனுபவிக்கிறோம். இந்த பாடுகளையும் நாம் அனுபவிக்கிற இந்த பாவத்தின் நிமித்தம் நாம் அனுபவிக்கிற பாடுகளுக்கு தேவன் எவ்விதத்திலும் காரணம் அல்ல. ஆகையினால் நமக்கு சோதனை வரும்போது நாம் தேவனால் சோதிக்கப்படுகிறோம் என்று சொல்லக்கூடாது. நமக்கு சோதனை 3 இடங்களிலிருந்து வருகிறது. முதலாவதாக சாத்தானிடத்திலிருந்து சோதனை வருகிறது. மத்தேயு புத்தகத்தை நாம் படித்தோமானால் மத்தேயு 4:3 அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாகும்படி சொல்லும் என்றான். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் அவருக்காக திறக்கப்பட்டது. தேவ ஆவியானவர் புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று என்று நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். இரண்டாவதாக சோதனை மனுஷர்கள் மூலமாய் வருகிறது. மார்க்கு 8:11 அப்பொழுது பரிசேயர் வந்து அவரோடு தர்க்கிக்கத் தொடங்கி அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு கிறிஸ்துவிடம் பரிசேயர்கள் வந்து வேண்டுமென்றே தர்க்கம் பண்ணுகிறார்கள், அவரை சோதிக்கிறார்கள். வானத்திலிருந்து அடையாளம் காண்பிப்பதில் அவர்களுக்கு ஆசை இல்லை, ஆர்வமும் இல்லை. ஏதாவது இயேசுவிடத்தில் வந்து தர்க்கிக்க வேண்டும் என்று அவரை சோதித்து பார்க்கிறார்கள். நாம் ஞானமாய் கேட்பதாக நினைத்து கொள்கிறார்கள். ஆனால் அதுக்கு பதிலாக அவர்களுடைய மதீனமே வெளிப்படுகிறது. மூன்றாவதாக சோதனை ஒருவனுடைய சொந்த ஆசைகளினால் வருகிறது. அதைத்தான் யாக்கோபு எழுதியிருக்கிறார். 1:14-15 அவனவன் தன் சுய இச்சைகளினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதீர்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் எந்த சோதனை வந்தாலும் நாம் ஆண்டவரை சார்ந்து வாழும் பொழுது எல்லா சோதனைகளிலும் விலக்கி பாதுகாக்க நம் தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார்.